நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். மக்கள் மனதில் பல கேள்விகள் ஒவ்வொரு டைம் வந்துகிட்டே இருக்குது. எப்போ நல்லது நடக்கும்? நாங்கள் எண்ணிய வாழ்க்கை எப்பொழுது நிறைவேறும்? கஷ்டங்கள் எப்பொழுது பரிதி முன் பனி போல விலகும்? இது மாதிரி எண்ணற்ற கேள்விகள். அது இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. இறைவன் அருளால் பல மாற்றங்கள் நடக்கும். உங்கள் கிரக அமைப்பில் பல கிரகங்கள் மாறுதுங்க. முதல்ல புதப்பெயர்ச்சி, செவ்வாய் பயிற்சி நடக்குது. அது இல்லாமல் சனி வக்கரம் வேறு வருகின்ற காலகட்டங்கள். இந்த நேரத்தில் சிவராஜ யோகம் வந்துட்டாலே ஏதோ ஒரு உலக அளவில் ஒரு மாறுதல் ஏற்படும். அது நமக்கு பல மாறுதல் நடக்குது. மக்கள் மனதில் இருக்குது, பொருளாதார ரீதியாக எப்போ மாறும்? செல்வ கடாட்சம் எப்படி இருக்கும்? உறவுகள் மட்டும் ஏன் எனக்கு இப்படி வரமா சாவுமான்னு தெரியல. திருமணமான பல பேர் ஏங்கிட்டு இருக்காங்க, என் வாழ்க்கை அடுத்து என்ன போக போகுதுன்னு. குழந்தைகள் அச்சீவ் பண்ணுவாங்களா, சக்ஸஸ் பண்ணுவாங்களா? ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ, இடம், வீடு, சொத்து, இது மாதிரி பலதரப்பட்டதுங்க. இதில் என்ன மாற்றம் நடக்கும்னு பார்த்துருவோம். குறிப்பாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆடி அமாவாசை வேறு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வருது. முன்னோர்கள்டிருந்து பல விஷயங்கள் தற்காத்துக்க வாய்ப்பு. ஆடி வெள்ளி கணவன் மனைவி விஷயங்கள், செல்வ கடாட்சங்கள் அதிகரிக்க, இந்த மாதிரி விஷயம், இடம், வீடு, சொத்து இதுகள் அமைய. அதே மாதிரி நம்ம ஆடி செவ்வாயும் இருக்கும். இதுக்குள்ள ஒரு சூட்சும விஷயம் சொல்கிறேன், அதையும் கேளுங்க. அதை விட நமக்கு கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட இன்னும் நெருக்கமாக அணைய இருக்க நமக்கு இந்த ஆடி 18 தாலி கயிர்கள் மாற்றுவது, அது சம்மந்தப்பட்டதும் வருது. கடைசியாக வரலட்சுமி நோன்பு. ஒரு திருமணம் என்ற ஒரு பந்தம் ஏங்கிட்டு இருக்கிறவங்க பல பேர். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில். இப்போ இடம், வீடு, சொத்து, திருமண உறவுகள், சின்ன சின்ன வம்பு வழக்குகளிலிருந்து வெளியே வர்றது, உறவுகளை மேம்படுத்துதல், இது மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் இந்த இதில் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஸ்ட்ரெஸ் என்ற ஒரு மிகப்பெரியது அனைவரையும் வாட்டி வதைக்குதுன்னு சொல்லலாம். உங்கள் ஏமாற்றப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் திரும்பி கிடைக்கும். நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க, பொருளாதார ரீதியாக சரி, நம்பி முதலீடுகள் சரி. இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். ரைட். சிம்ம ராசி அன்பர்கள் கேட்கின்ற கேள்விகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சிங்கம் மாதிரி தைரியமாக இருந்தான் சார், கர்ஜித்துட்டு இருந்தோம், ஓடி ஓடி உழைச்சோம், மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம், எல்லாத்தையும் வாழ வச்சோம். காலம் எங்களுக்கு இப்பொழுது பல இடைப்பாடுகள் கொடுக்குது. இது தடையா இல்லை தாமதம் மட்டுமா? இதுதாங்க இந்த ராசிக்கு. ஜெயிச்சிருவோமா? எப்போ சார் ஜெயிப்போம்? கௌரவத்தை விட்டு கொடுக்காத ராசின்னு சிம்மங்க. சிம்மம் மீண்டு தலை தோங்கும். தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றக்கூடிய நேரம் காலம் வந்திருக்கு. அஷ்டமச்சினி, அதுக்காக நம்ம பொறுமையாக இருக்க முடியுமா? அடுத்த வேலை சாப்பாடு வேணும், அடுத்த உழைப்பு வேணும் இல்லையா? அதற்குண்டான வழி பிறக்கின்ற மாதம் இந்த ஆகஸ்ட் மந்த். ஆகஸ்ட் மந்தில் நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய சேஞ்சிங் வருது. பொதுவாக இந்த ராசி தன்னம்பிக்கை விட்டு கொடுக்காது. விழுந்தாலும் எந்திரிச்சு போராடுகிற ராசி. போராட்ட குணம் உண்டு. குடும்பத்தில் சுமைகளை தோளில் தாங்க ராசி. இந்த ராசியை பற்றி பேசுவோம். முதல்ல உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கிறார். செவ்வாய் தாங்க 11 உங்கள் ராசிக்கு வந்த உடனே தடைகள் எல்லாம் விடைகளாக மாறும். இந்த ராசி ஃபஸ்ட்டு விஷயம், எங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம். இப்போ முதல் கேள்வி, பொருளாதார ரீதியாக இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா விரயமாக ஏற்பட்டிருந்தது. இந்த விரயம் எப்போ சுப விரயம் மாற்றதுன்னு பேசுவோம். இந்த ராசி மாறி மாறி செலவு, குடும்பத்தில் சின்ன சின்ன கஷ்டங்கள், மருத்துவ செலவுகள் சொல்கிறதுக்கு இல்லை. வந்த பணத்தை ஒரு வாரம் கூட, சம்பளம் வந்து ஒரு வாரம் கூட மெயின்டைன் பண்ண முடியல. இதுதாங்க இந்த ராசிக்கு. ஃபங்க்ஷனுங்கிறாங்க, செலவுங்கிறாங்க, உடம்பு சரியில்லாமல் கடன் கழுத்தை நிறைக்கிறவர்களுக்கு போயிடும். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு கையிருப்பு பணம் வருகிற காலகட்டம், கடனை அடைக்க வழி பிறக்கிறது, குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்குகிற கால சூழ்நிலை வருது. ஏன் இப்படி நடந்தது, என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு புரியாமல் நடந்தது. அவ்வளோ தெளிவாக இருப்பாங்க, டக்கு நடந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு விஷயம், வேலையில் ஒரு முன்னேற்றம் இருக்குது. சம்பள உயர்வு, ஒரு ப்ரமோஷன், அடுத்த படிநிலை நோக்கி மாறுறது, இல்லை வேறு பக்கம் வேலை மாற வேண்டிய சூழ்நிலைகளாக வந்திருக்கு. அதை கரெக்டாக பார்த்துக்கங்க. இல்லை ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்கும். அப்போ வேலை இல்லாதவங்க வேலை கிடச்சி மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது அளவுக்கு வந்திருக்கு. கூட ஒர்க் பண்ணுறவங்களோட ஸ்ட்ரக்சரே மாறுது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சவங்க விட்டு போயிட்டு வேறு ஒருத்தவங்க வருவாங்க, புது ப்ராஜெக்ட் எடுப்பீங்க. இது மாதிரி பார்த்துக்கங்க, ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்து சார், ஒரு விரயம் ஏற்பட்டது, அது சுப விரயமாக மாற்றலாம். விரயம்ங்கிறது விதியாகி போச்சு. சுப விரயம்னா ஏதாவது ப்ராப்பர்ட்டி ரீதியாக வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது, ஒரு சில முதலீடுகள், லாங் டேர்ம் டெபாசிட்டாக சொல்ல வரேன். அப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது தான் பண்ணிக்கலாம். உழைக்காத வருமானத்துக்குண்டான தயாராகக்கூடிய காலகட்டம். இதை விட கடன் அடைச்சிட்டு கூட இருக்கலாம். அப்போ வருகின்ற பணத்தை ஒன்று ப்ராப்பர்ட்டியாகவோ, வண்டி வாகனமாகவோ, குடும்ப உறவுகளுக்காகவோ. இந்த ராசிக்கு இப்போ இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட் மிகுந்த யோகமாக இருக்குது. இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட், எல்ஐசி, இது மாதிரிலாம் போட்டு பாருங்கள், மீண்டு வந்துடுவீங்க. இப்போ ஒரு கேள்விகள்,
இந்த சிம்ம ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஏற்பட்ட சின்ன ஒரு மைனஸ் என்னென்னா, திருமணம் இந்த ராசிக்கு ஒரு தடையாக இருந்தது சில மாதங்கள். பத்திரிக்கை அடித்து நின்னது எத்தனை பேர்த்துக்கு, பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் முடிவுக்கு வரும்னு சொன்னோம், இதாயிருச்சு. எங்களுக்கு ஓகேங்கிற அங்கே ஓகேன்னாங்க, ஆனால் தட்டி போகுது. ஏன் சார் எங்களுக்கு மட்டும் இந்த இது? பொதுவாக அவங்க ராசிக்கு 7ல் ராகும், ராசியில் கேதுன்றார். கேதுவின் தடங்கள், கேதுவின் நெருக்கடி, கேதுவுக்கு உண்டான விநாயகர் வழிபாடு பண்ணிக்கங்க. தாண்டி வேற ஒரு பரிகாரம் கொடுக்குறேன். பொதுவாக கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். உங்களை மனதை நோகடிக்கக்கூடிய உறவுகளாகவும் சரி, சொந்த பந்தங்களாகவும் ஃப்ரெண்ட்ஸாகவும் புரிஞ்சிக்க மாட்டேறாங்க. நான் என்ன சொல்வேன்னா, புரிஞ்சுக்காதவங்கள நீங்கள் கண்டுக்காமல் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். நீங்கள் இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதையும் தாண்டி உங்கள் பேச்சு இப்பொழுதாங்க புலப்படுது, புரியுது. ஏன்னா லாபஸ்தானத்தில் வந்தவன் கர்மகாரகன் ஒரு நல்ல ஸ்தானத்தில் வந்துட்டார். அதை விட இந்த ஸ்தானம் நல்லா வலுவட்டனால தான். அப்போ குடும்ப உறவுகள் சம்மந்தப்பட்டது ஒரு மாற்றம் உண்டு. திருமணம் பற்றி பேசியாச்சு. திருமண வரன் வரும், நிச்சயமாக முடிவுக்கு வருகிற மாதிரி இருக்குது. மனதுக்கு பிடித்த வரனாக இருக்குது. இப்போ பேச்சுவார்த்தை பேசுவீங்க. உறுதி கொடுக்கறதெல்லாம் அக்டோபர் பக்கத்தில் பார்த்துக்கலாம். செப்டம்பர் அக்டோபரில் தான் அந்த உறுதி நிச்சயமாக ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ இப்பொழுது ஃபைனலைஸ் பண்ண வேண்டியது. சரி, இது ஓகே. ஆல்ரெடி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நான் ஒரு பக்கம் வாழ்கிறோம், மனைவி ஒரு பக்கம் வாழ்கிறாங்க, குழந்தை ஒரு பக்கம் வாழுது. கணவன் மனைவி கேள்வி எது, நான் ஆளுக்கு ஒரு பக்கம் வாழ்கிறோம், இது என்ன வாழ்க்கை? இது ஒன்று. சார் ஒன்றா வாழ முடியாத மாதிரி இருப்பான் சார். இப்போ கணவன் மனைவிகள் இந்த ராசிக்கு தாங்க ஏன் இப்படி பாடாப்படுதுன்னு தெரில. அஷ்டமச்சனி சொல்கிறதா, அது பொதுவாக சனியும் தசாபுத்தி ஏதோ ஒன்று மேட்ச் ஆகிடுது. அது தசாபுத்தியும் தவறான சூழ்நிலை இருந்தவங்களுக்கு வாழ்க்கை வரமா என்று தெரியாத அளவுக்கு பல நெருக்கடிகள். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி கன்டினியூ பண்ணலாம் இப்படின்னு. பொதுவாக இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட திடீர்னு உடம்பு சரியில்லாமல் வேறு வருது. மாறி ஏதோ ஒன்று மருத்துவ செலவு, சளி, இருமல், தும்மல், சளி சம்மந்தப்பட்டது. அதுக்கு ஃபஸ்ட்டு நிறைய பேர்த்துக்கு நான் கொடுத்த பரிகாரமே, காகத்துக்கு உணவு வைங்க, ஆர்ஃபனேஜுக்கு கொஞ்சம் டொனேஷன் மாதிரி கொடுங்க. பொதுவாக யாராவது விவசாயம் சம்மந்தப்பட்டிருந்தால் முயற்சி பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணால் சக்ஸஸ் ஆயிடுவீங்க. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் துறை கொஞ்சம் யோகம் இப்போ தான் மறுமலர்ச்சி ஏற்படுகிற காலகட்டங்கள். சினிமா துறைக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு கதவை தட்டுது. அப்போ வெளிச்சத்துக்கு வரக்கூடியங்க நிறைய பேர் சமையல் பாருங்கள், ஃபுட்டு, ஹோட்டல், டிரான்ஸ்போர்ட்டு, வெளிநாடு யோகம் உண்டு. வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறவங்களாம் பாருங்கள். நிறைய பேர் விரயம் சுப விரயம் மாற்றிக்கிறது. என்னென்னா, இந்த திருமண வயதுடைய திருமணத்துக்கு செய்கிற செலவு, சொத்து சுகங்கள் வாங்குறது, உடல் உபாதைகள், ரொம்ப பேர் சர்ஜரி தள்ளி போட்டே இருந்தாங்க, சர்ஜரிக்கு உண்டான காலகட்டத்தை பார்த்து பண்ணிக்கிறது, இதெல்லாம் இதாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி வளர்ச்சிகரமாக வாங்கிக்கங்க. ப்ராப்பர்ட்டி இடம் வாங்குவது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான். ஆக மொத்தம் இது வேறு கேள்விகள் சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரே ஒரு வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக சூரிய நாராயணன் வழிபாடு, பெருமாள் மட்டும் இல்லை, சூரிய நாராயண் வழிபாடு உங்களுக்கு வளமாக வரமாக இருக்கின்றன. விட்டுற வேண்டாம். நிச்சயமாக மறுமலர்ச்சி ஏற்படும், அமோகமாக இருக்கும். வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.